மனிதர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரத்துல நீங்க சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களா? அவங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் வழிகள் திறக்கப்படாமல் உங்களுக்கு அடைக்கப்பட்டதை போல நீங்கள் உணர்கிறீர்களா? அந்த பாதைகளுக்காக, அந்த மனிதர்களுக்காக, கடினப்பட்ட அந்த மனதிற்காக தேவனை துதியுங்கள். கர்த்தர் உங்களுக்கான வழிகளையும் திறப்பார். கர்த்தர் யார் என்று அவர் அந்த இடத்திலே காண்பிப்பார். பிரியமானவர்களே, அன்றைக்கும் இப்படிதான் தாவீதுக்கு விரோதமாக சவுலின் இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார். சவுலின் மேலாக தேவன் ஒரு பொல்லாத ஆவியை அனுப்பினார். அந்த சவுல் தாவீதை 2 முறைக்கு மேலாக ஈட்டியினாலே அந்த தாவீதை தாக்கி அவனை கொன்று போட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்று சொல்லி தன் வாழ்நாள் முழுவதும் தாவீதின் மேல் பொறாமை கொண்டு தாவீதை அழிப்பதற்காக வகை தேடிக் கொண்டு அலைந்து கொண்டிருந்தான். நடந்தது என்ன பிரியமானவர்களே? தாவீதை தேவன் ராஜாவாக உயர்த்தினார். தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு சவுலுடைய இருதய கடினம் தேவனுக்கு தேவை. இல்லை என்று சொன்னால் சவுலே ராஜாவாக இருந்து கொண்டிருப்பாரே, அந்த இடத்துல தாவீதுக்கு வேலையே இல்லையே, தாவீது எப்படி ராஜாவாக வர முடியும்? யூதருக்கு யூத ஜனங்களுக்கு ராஜாவாக தேவன் தாவீதை என்ன செஞ்சாரு? உயர்த்தினார். அதற்கு சவுலின் இருதயத்தின் கடினம் தேவையாக இருந்தது. இன்றைக்கும் நீங்கள் உயர்வதற்கு தடையாக மனிதர்கள் கடின இருதயத்தோடு உங்களை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களா? உங்க மேல மிகவும் குற்றச்சாட்டுகளை வைத்து உங்களை என்ன செய்றாங்க? ஒடுக்குகிறார்களா? உங்களுடைய வளர்ச்சியை தடுக்குகிறார்களா? கவலைப்படாதீங்க. தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெரிய அற்புதமான காரியங்களை செய்து அந்த வழிகளை உங்கள் கண்களுக்கு முன்பதாக லகுவாக திறந்து தருவார். இன்னும் கூட யாக்கோபு தன் மாமனார் லாபான் 10 முறை யாக்கோபுக்கு தன் சம்பளத்தை மாற்றிக்கொண்டே இருந்தார். லாபான் இந்த யாக்கோபை ஏமாற்றி அங்க அந்த மாமனாருடைய இருதயம் கடினப்பட்டு இருந்தது. அந்த யாக்கோபு மேல அவருக்கு ஒரு நல்ல ஒரு அன்பே இல்ல பிரியமானவர்களே. அந்த இடத்தில் தாமே தேவன் ஒரு வாசலை திறக்கிறார். வானத்தின் வாசலை திறக்கிறார். பெத்தேலில் தேவன் யாக்கோபோடு இடைப்பட்டு வானத்தின் வாசலை திறந்து யாக்கோபை ஆசீர்வதித்து அந்த யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றுகிறார். யாக்கோபு இஸ்ரவேலாக மாறுவதற்கு அங்க லாபானினுடைய இருதயத்தின் கடினம் அவசியமாக இருந்தது. ஆகையினால் தான் தேவன் இரு பரிவாரங்களும் யாக்கோபுக்கு கொடுத்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையிலே அந்த இடத்தை விட்டு என்ன செய்கிறார்? நகர்த்துகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் சந்திக்கிற நபர்கள், சந்திக்கிற காரியங்கள், உங்களுடைய